இதனுடைய எக்ஸ்ட்ரீம் கேஸ் வந்து 1902 நான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழக்கூடிய பளியர்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது பளியர்களை பற்றி என்னென்ன செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அப்படிங்கிறத தேடிக்கொண்டிருந்த பொழுது 1902 பளியர்களை பற்றி முதல் முறையாக ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. ஆந்த்ரப்போ அப்படின்னு ஒரு இதழ். பளியர்கள்னா நம்ம இந்த ராஜபாளையம் மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய பழங்குடிகள், தமிழ் மட்டுமே பேசக்கூடிய பழங்குடிகள் அப்படின்னு எடுத்துட்டா பளியர் தான் முதன்மையானவர்கள். மற்ற எல்லா பழங்குடிகளும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மற்ற பழங்குடிகள் எல்லாம் இன்னொரு மொழியும் பேசுகிறார்கள். தமிழ் மட்டுமே தெரிந்த பழங்குடிகள் பளியர்கள். 1902 டி பென்னான்னு சொல்லக்கூடிய ஒரு காலனிய ஆட்சியாளர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்தியன் ஆன்டிக்விட்டி அப்படிங்கிற புத்தகத்தில் என்ன எழுதுகிறார் அப்படின்னா 2 பக்கம் தான் 1902 எழுதப்பட்ட அந்த கட்டுரை. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். 1902 இந்த பளியர்கள் பொருளாதாரத்தை பற்றி அல்லது காசு சேர்க்கிறது எப்படிங்கிறத பற்றி அல்லது வந்து ஒரு நாகரிக வாழ்க்கையில எவ்வளவு வசதிகள் வேண்டும் என்பதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் இதே போல் அக்கறை இல்லாமல் இருந்தார்கள் என்றால் இன்னும் கொஞ்ச காலத்தில் அவர்கள் அப்படி ஒரு பழங்குடி இருந்தது என்ற சுவடை இல்லாமல் அழிந்து போவார்கள். இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஏன் வந்து ஒரு காலனி அதிகாரி ஒரு இந்திய அல்லது தமிழக பழங்குடி இனத்தை பற்றி இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறார்? இதில் சொல்லப்படுகிற கருத்து வந்து ரொம்ப முக்கியமான கருத்து. அவர் வருத்தப்பட்டு சொல்றாரு, எனக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய கருத்து மாதிரி இருந்துச்சு. என்ன உற்சாகத்தை தரக்கூடிய கருத்துன்னா, எந்தவித பொருளாசையும் இல்லாம, எந்தவித எதிர்கால திட்டமும் இல்லாம, எந்தவித நாம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, மனித வாழ்க்கையில மிக முக்கியமான தேவை அப்படின்னு காசு சேர்க்கிறது அல்லது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வது, ஒரு கட்டு செட்டாக வாழ்வது அல்லது புத்திபூர்வமாக வாழ்வது அல்லது புத்திசாலித்தனமான ஒரு குடும்பத்தை நடத்துவது அப்படிங்கிற இந்த புத்திசாலித்தனங்கள்லாம் இல்லாத ஒரு பழங்குடி இனமாக அது பளியர்கள் வந்து எனக்கு தோணாங்க. அவர் வருத்தப்பட்டு சொல்றார், நாங்க எத்தனையோ நலத்திட்டங்களை இவர்களுக்கு கொண்டு போகிறோம், ஆனா எந்த நலத்திட்டங்கள்லையும் இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கும் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கு வந்து பழங்குடியின மக்களான பளியர்களை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது அவர்கள் திண்டுக்கல் மலையிலையும் வசிக்கிறார்கள், பழனி மலையிலையும் வசிக்கிறார்கள். அவர்களோட போய் பார்க்கும்போது அரசாங்கம் வீடு கட்டி கொடுத்துருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு சின்ன ஓலையை வச்சு ஒரு சின்ன குடிசையை போட்டு அதுல உட்காந்துருக்காங்க. வீடு இருக்கு, வீடு வந்து மற்ற பொருட்களுக்கு, இவன் தூங்குறது அந்த சின்ன ஓலையில. என்ன நடக்கிறது? ஏன் இந்த மாதிரி இருக்கிறார்கள்? இன்னும் ஆச்சரியமான விஷயம், 1908 இவர்களுக்கு உதவி செய்வதற்காக போன ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு கட்டுரை எழுதுறாரு 1908. அந்த கட்டுரையில் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு எஸ்டேட்ல இவங்களுக்கு வந்து நிரந்தரமாக இடம் வாங்கி கொடுத்து இவங்களுக்கு வந்து பயிரிடுவதற்கு கற்றுக் கொடுத்தோம், இந்த பழங்குடிகளுக்கு பயிரிடுவதற்கு கற்றுக் கொடுத்தோம், அவர்களை வந்து நிரந்தரமான வேலைக்கு அவர்கள் நிரந்தரமான வருமானத்திற்கு ஏற்பாடு பண்ணினோம். ஆனாலும் அவர்கள் நிரந்தரமாக இந்த குடியிருப்புகளில் தங்க மறுக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அது ஒரு 20-25 பக்க கட்டுரை. அதுல வந்து ரொம்ப விலாவரியா அவர்களுடைய பண்பாட்டை புறம் பேசுறாரு. என்ன திரும்ப திரும்ப அவர்கள் வருத்தப்பட்டு, இந்த காலனிய ஆட்சியாளர்களும் சரி, மத போதகர்களும் சரி, ஐரோப்பிய ஆட்களும் சரி, திரும்ப திரும்ப வருத்தப்பட்டு எழுதுகிற விஷயம், பளியர்களை பற்றி வருத்தப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்றான், வீடு கட்டி கொடுத்தா தங்க மாட்டேன்றான், சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றான், காசு பத்தி அக்கறையே இல்லாம இருக்கான். ஏன்னு தெரியல அப்படின்றார். அதுல ஒரு சம்பவத்தை சொல்றார். அந்த எஸ்டேட்ல ஒரு 20 குடும்பங்கள், பளியர் குடும்பங்களை வந்து தங்க வைத்திருக்கிறார்கள். அதுல ஒருத்தர், அந்த 20 குடும்பங்கள்லையும் யாரும் வந்து 7 நாள் வேலைக்கெல்லாம் வர்றது இல்லையா, 3 நாள் வேலைக்கு வருவாங்க. அந்த 3 நாள் வேலையில கிடைக்கிற காசுவே மற்ற நாளுக்கு போதுமானதா இருக்கு. அப்ப அது காலியானதுக்கு அப்புறம் இன்னொரு 3 நாள் வேலைக்கு வருவாங்க. ஒரு நாள் ஒரு குடும்ப தலைவன் வந்து அந்த எஸ்டேட்ல ஒரே இடத்துல என்னைய வந்து குடியிருக்க வைக்கிறீங்களேன்னு வெறுத்து அவன் குடும்பத்தை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போயிட்டான். அவன், அவனுடைய மனைவி, 3 குழந்தைகள் காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ள போய் அங்கன்னு தெரிஞ்சிருக்காங்க. காட்டினுடைய இன்னொரு, அந்த மலையினுடைய இன்னொரு சரிவுல போய் வாழ்ந்திருக்காங்க தனியாகவே. ஏன்னா பளியர்கள் தனியாகவே காடுகளுக்குள் வாழக்கூடிய பழக்கத்தை கொண்டவர்கள். இது எல்லாமே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு.
அப்ப இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது அங்க சரியான உணவு இல்லாததுனால இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க, அங்கேயும் உணவு கிடைக்கல. இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அங்கேயும் உணவு கிடைக்கல. கடைசியில பக்கத்துல இருக்கிற கிராமத்துல போய் ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க, அங்க வேலை கொடுக்கல. திரும்ப காட்டுக்குள்ளேயே வந்து இந்த எஸ்டேட்டுக்கே திரும்பி வரலான்னு வந்துட்டு இருக்கும் போது அந்த எஸ்டேட்டுக்கு பக்கத்துல வந்த போது ஒரு ராத்திரி, அந்த ராத்திரியில பெரிய புயல் அடிச்சிருக்கு. அந்த புயலுக்காக ஒரு மரத்தடியில ஒதுங்கின ஆட்கள் மறுநாள் காலையில பார்க்கும்போது 2 பேர் தான் உயிரோடு வந்தாங்க, மற்ற எல்லாரும் செத்துக்கிட்டாங்க. அந்த 2 பேர் யாரு அப்படின்னா அவனுடைய மனைவியும் அவன் மனைவியும் அவன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருந்த ஒரு சின்ன பெண் குழந்தை. மற்ற அவ்வளவு பேர் இறந்து விட்டாங்க. ஆனா இந்த சம்பவத்தை விவரிக்கிற அந்த பாதிரியார் என்ன சொல்கிறார் என்றால், இது இப்படி நடந்ததற்கு பின்பும், இவ்வளவு துக்ககரமான விஷயம் நடந்ததற்கு பின்பும் பழியர்கள் அந்த இடத்தில் வாழ்வதற்கு விரும்பவில்லை, காடுகளுக்கு உள்ள வாழ்றதான் விரும்பினாங்க. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். ஏன் ஒரு மனிதன் இல்லை, ஏன் வந்து ஒரு இனம் மற்ற சமவெளி மனிதர்களை போல் புத்திசாலித்தனமாக இல்லை? நாம புத்திசாலித்தனம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு சொத்து, அதுக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, அதில் கொஞ்சம் பணம், அது ஒரு நமக்கு ஒரு அடுத்து ஒரு 2-3 மாதங்களுக்கு தேவையான ஒரு பண விஷயங்கள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு வாழ்வதற்கு அவர்களுக்கு வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்த பண்பும் ஒரு குழு ஏன் வாழ மாட்டேன்னு சொல்லுது, ஏன் வந்து காடுகளுக்குள்ள போகணும்னு சொல்லுது. அதுக்கப்புறமாக பழியர்களை பற்றி நடந்த ஆய்வுகளையும் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளையும் பற்றி பேசும்போது பார்க்கும் பொழுது பழியர்கள்ட்ட நம்மகிட்ட இல்லாத இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது பொருளாதாரம் பற்றி அவர்கள் பெருசாக கவலைப்படுறதில்லை, குடும்பம் கட்டு செட்டாக வாழ்றதை பற்றி கவலைப்படுறதில்லை, ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்றதை பற்றி கவலைப்படுறதில்லை, வீடு கட்டிக்கணும்னு ஆசைப்படுறதில்லை. ஆனால் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, அவர்களிடம் வன்முறை இல்லை. அவர்களிடம் வன்முறை இல்லவே இல்லை. அவர்களுடைய எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் இல்லை. திருமணம் இல்லை, காது குத்து இல்லை, பிறப்பு சடங்கு இல்லை, இறப்பு சடங்கு இல்லை, எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் இல்லை. குடும்பம்ங்கிற அமைப்பே இல்லை. நாம அந்த சங்க பாடல்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல ஒரு பார்க்கிறோம் இல்லையா, களவு மனம்னு. அந்த களவு மனத்தை அப்படியே நேரடியாக பார்ப்பது போலவே இருக்கு. யாராவது 2 பேர் ஆணும் பெண்ணும் விருப்பப்பட்டால் சேர்ந்து வாழ்கிறார்கள். விருப்பம் இல்லைன்னா பிரிஞ்சு போயிறாங்க. யாரோட விருப்பமோ அவர்களோடு சேர்ந்து வாழ்கிறார்கள். அங்க கற்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இது நான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு சொல்லல, இன்றைக்கும் அவர்களிடம் எந்த வன்முறையும் இல்லை. அதனால அவங்க 2 பழியர்களுக்கு இடையில சண்டையே வர்றது இல்லையா, மனசாபங்கள் வர்றது இல்லையான்னா மனசாபங்கள் வந்தது, சண்டை வந்தது. ஆனா சண்டை வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னா 2 பேரும் சண்டைக்காக நிற்பதில்லை. அதுல ஏதாவது ஒரு பழியர் காட்டுக்குள்ள போயிடுறாரு. சண்டை போடுவதற்கான தருணத்தை தவிர்க்கிறது அவர்களுடைய மிக முக்கியமான வேலையா இருக்கு. காட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறாங்க. அவர்களுக்கு நிரந்தரமான வீடு கிடையாது. அவர்கள் காடுகளுக்குள் திரியக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வீடுங்கிறது இல்லை, ஒரு குடும்பம்ங்கிறது இல்லை. அப்ப குழந்தைகள்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்கன்னா, யாருக்கு குழந்தையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டுல குழந்தை இருக்கு. அப்ப யாருடைய குழந்தை, யார் தந்தை, யார் தகப்பன் அப்படிங்கிறதெல்லாம், யார் தாய் அப்படிங்கிறதெல்லாம் அடையாளப்படுத்தவே முடியல. அவர்களுடைய பழங்குடியின மக்களுக்காக நடத்தப்படுகிற பள்ளிகள்ல வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லுகிற குற்றச்சாட்டு இது. 3 மாசத்துக்கு முன்னாடி வேற ஒரு தாய் பேர் சொன்னா, இன்னைக்கு வந்து வேற ஒரு தாய் பேரை சொல்லிட்டு இருக்காங்க சார். பெரிய குழப்பமா இருக்கு. ரிஜிஸ்டர்ல எழுதுறது எப்படின்னே தெரியல, அவனுக்கு என்ன இனிஷியல் போடுறதுன்னே தெரியல. தந்தை பேரை மாத்தி சொல்றான். 6 மாசத்துல தந்தை பேரே மாறிடுது. இப்ப இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இவர்களிடம் தொடர்ச்சியாக இருக்கும்போது நம்மகிட்ட பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் இல்லை. ஆனா அதே நேரத்துல நாம வந்து நம்மளுடைய கீழ்மையான குணங்கள்னு சொல்ற அந்த விஷயங்களும் இல்லை. இதை எப்படி மதிப்பீடு செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மக்களை எவ்வாறு மதிப்பிடுவது? அப்ப இந்த மக்கள் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான பழங்குடியின மக்கள், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்து இவர்கள் கீழே இறக்கி நம்மகிட்ட இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அவர்கள் தலைமையில சுமத்துறதா, அல்லது அவர்களிடம் இருக்கிற நல்ல குணங்களை எல்லாம் நாம கத்துக்கிட்டு அவர்களை என்ன செய்வது அப்படிங்கிறது.
இந்த நேரத்துல தான் இந்த மக்களை பற்றியான, அப்ப இந்த பழங்குடியின மக்களை பற்றியான இவர்களுடைய தொழில் என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இவர்கள் என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இவர்களுடைய மிக முக்கியமான வேலை தேன் எடுக்கிறது, வள்ளிக்கிழங்க சாப்பிட்றது. இது உணவு. இன்னொரு மிக முக்கியமான வேலை, இந்த மலையில் இருந்து கிடைக்கக்கூடிய மலைபடு பொருட்கள்னு நம்ம சங்க இலக்கியம் சொல்ற அத்தனை விஷயங்களையும் சேகரித்து தருகிறவர்கள். மலையிலிருந்து குங்கிலியம், மலையிலிருந்து சாம்பிராணி, மலையிலிருந்து மயில் தொகை அப்படின்னு நாம சங்க காலத்துல வணிகம் நடத்தினோம் இல்லையா, அந்த வணிகத்திற்கான அத்தனை பொருட்களையும் இன்றைக்கு வரைக்கும் சேகரித்து அடையாளப்படுத்தி மலைகளிலிருந்து எடுத்து தருகிறவர்கள் இவர்கள். அப்படி பார்க்கும்போதுதான் என்ன தெரிய வருகிறது அப்படின்னு கேட்டா, இந்த மக்கள் பாரம்பரியமாக நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிற நிறைய விஷயங்களை இவர்கள் தங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சாங்க. இப்ப சங்க இலக்கியங்கள்ல இந்த பழங்குடியின மக்களை பற்றி என்ன மாதிரியான வார்த்தைகள், என்ன மாதிரியான பேச்சுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு கேட்கும்போது, மிக முக்கியமான ஒரு கற்பனை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இதே மாதிரியான தன்மையோடு சங்க இலக்கியம் முழுக்க அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற குடிகளை நீங்க பார்க்க முடியும். சங்க இலக்கியம் முழுக்க ஒரு பெரிய குடிகள் அலைந்து திரிந்துட்டு இருக்க. அந்த குடிகளுக்கு என்ன பெயர்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னா, பாணர்கள், விரலியர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள்னு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்க. இந்த குடிகள் தொடர்ச்சியாக தமிழகத்தின் அந்த திசையிலிருந்து இந்த திசை வரைக்கும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பாணர்களும் விரலியர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, அவர்கள் தங்களை என்னவாக அழைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, தாங்கள் ஒவ்வொரு இடமாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களை நிறைய அரசர்கள், நிறைய வள்ளர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பாடல்கள் சொல்லப்படுகிறது, திரும்ப திரும்ப கேட்டப்படுகிறது. நீங்க ஒரு இடத்துல தங்குங்க, என்னோடவே இருந்துடு அப்படின்னு நிறைய மூவேந்தர்கள் கூப்பிடுகிறார்கள். நிறைய வள்ளல்கள் சொல்கிறார்கள், என் கூடவே தங்கிவிடு, என் கூடவே என்னுடைய அரண்மனையை தங்க. அப்ப அவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள், இல்லை, நாங்கள் ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை, நாங்க அடுத்த ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வள்ளல்கள் மட்டும் இல்ல, ஊர்களையும் கூப்பிடுகிறார்கள். பெரும்பானாற்றுப்படைன்னு ஒரு ஆற்றுப்படை நூல் இருக்கு. அந்த நூல், அந்த பெரும்பானாற்றுப்படையில முதல் வரியே இப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த ஊர் திருவிழாக்காக வந்த உன்னுடைய கூட்டத்தோடு வந்த திருவிழா முடிஞ்சிருச்சு, நாளைக்கு ஊர் சாட்டு ஊர் பொது விருந்து இருக்கு, அதுக்கு இல்லாம நீ அடுத்த ஊருக்கு கிளம்பி போற, நீ புத்திசாலி ஆளு. ஒரு இடத்துல தங்குறது அப்படிங்கிறத இந்த பாணர்களும் இந்த விரலியர்களும் இந்த அலைந்த குடிகள், அலைகுடிகள் சொல்றோம்ல, அவங்க நம்பவே இல்லை. இந்த அலைந்த குடிகள் தான் நமக்கு நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லுகிறார். யாதும் ஊரே யாவரும் வெளியிருக்கிறது இந்த அலைந்த குடிகள் சொன்னது. எல்லா ஊரும் எனக்கு ஒரே ஊர் தான்டா. இந்த தத்துவம் எங்கிருந்து வந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல தங்கி வாழ்ந்த, கிராமத்து வாழ்ந்த மனுஷன் நிச்சயமா வந்திருக்காரு. அப்ப இன்றைக்கு நீங்க இந்த மலைகள்ல ஒரு இடத்துல தங்க மாட்டேன்றான், வீடு கட்டி கொடுத்தா தங்க மாட்டேன்றான், வீடு கட்டி கொடுத்தா வாழ மாட்டேன்றான், அவன் குடும்பம் இல்லை, அவனுக்கு குட்டி இல்லை, அவன் காசு பணத்தை சேர்க்க மாட்டேன்றான்னு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ஆள் இருக்கார் இல்லையா, இந்த ஆள் யாருடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, நாம் கவிதைகளில் பாராட்டி கொண்டிருக்கிறோம் இல்லையா ஒரு தத்துவ மரபு, அந்த தத்துவ மரபை ஊட்டி கொண்டிருந்த ஆளுடைய பிரதிநிதியாக இருந்துட்டு இருக்கார். அவர் தான் சொல்ல முடியும் யாதும் ஊரே யாவரும் வெளியர். அதனுடைய இன்னொரு மிக முக்கியமான வசை தான் எத்திசை செல்லினும் சோரைங்கிறது. எந்த திசைக்கு போனாலும் சோறு தானே கிடக்கு, நான் எதுக்கு ஒன்றை நிற்கணும் அப்படின்னு. இது ஒரு கவிஞனுடைய மிகப்பெரிய இருமாப்பாக நமக்கு இன்னைக்கு தெரியுது, எத்திசை செல்லினும் சோரை அப்படிங்கிறது. இதை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நபர்கள் யாராக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழங்குடியினமா இருக்கு. ஆனா அந்த பழங்குடியினத்தை பற்றி நாம் இன்றைக்கு என்ன திரும்ப திரும்ப வருத்தப்பட்டு சொல்கிறோம்னா, இவர்கள் அழிந்து போவார்கள், இவர்கள் புத்திசாலித்தனம் இல்லை, இவர்களுக்கு பொருளாதார ரீதியான பயன்பாடு இல்லை, இவர்கள் குடும்பமாக வாழ தெரியல, இவர்கள் நாகரிகம் அடையல, இன்னும் முழு வளர்ச்சி அடையலன்னு இவங்களை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய தத்துவ மரபையும் நம்முடைய யோசனையும் யார் கட்டமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதனுடைய முன்மாதிரி சான்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள்.